ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदार्चबृन्दं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயில்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றுமறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறித்தான் வன்புடுமை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். போன வகுப்பில் நம்ம இந்த 3 தசைகளை பார்த்தோம் இல்லையா? சரம தசை, மத்தியம தசை மற்றும் பிரதம தசை 3 பார்த்தோம். அதாவது எல்லை நிலமான ஒன்று, நடுவில் ஒரு நிலை, முதலில் ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம். எல்லை நிலை அதாவது இந்த சரம தசை, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறது அந்த யாதாத்மிய ஞானம், அதாவது ஆத்மா தன்னுடைய உண்மையான நிலையை உணர்த்து கொள்வது. அதாவது நான் எம்பெருமானுக்கு பரதந்திரப்பட்டவன், எனக்கு போக்கியதை மட்டுமே உண்டு அப்படின்னு உணரக்கூடிய அந்த எல்லை நிலமான அந்த யாதாத்மிய ஞானம் சரம தசை, கடைசியானது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது சூரிய ஒளிக்கும் சூரியனால் நிலவு அடையும் ஒளிக்கும் ஒப்பிடப்பட்டது. சூரிய ஒளி அப்படின்னு ஏன் சொல்லுதுன்னா, அந்த ஞானம் வந்த உடனே அஞ்ஞானம் என்னும் இருள் முழுமையாக நீங்கி விடுவதால் அது சூரிய ஒளிக்கு சமானமானது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது பகவானுடைய அருளாலே நமக்கு கிடைப்பதால் அது முளைத்தெழும் திங்கள், அதாவது சூரியனிடமிருந்து சந்திரனுக்கு கிடைக்கும் ஞானத்தை போல இந்த சரம தசையில் உள்ள இந்த யாதாத்மிய ஞானம் பகவானுடைய அருளாலே கிடைப்பதாலே அது முளைத்தெழும் திங்களுக்கு, அந்த உதிக்கும் சந்திரனுக்கு ஒப்பிடப்பட்டது. மத்தியம தசை அப்படின்னு சொன்னது எப்படின்னு சொன்னாக்கா, அதாவது தான் போக்த்ரு அப்படின்னு அறிஞ்சிக்கிறது மத்தியம தசை அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த போக்திருத்துவ தசை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்கா, அது தான் ஞான மிகுந்தவன் அப்படிங்கிறத அந்த பிரணவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிற ஆத்மா தனக்கு போக்திருத்துவம் உண்டு, தான் அனுபவிக்கக்கூடியவன், பரமாத்மாவோடு சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிற உணர்ந்து கொள்வதாலே அது மத்தியம தசை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் பிரதம தசை அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, அதாவது தான் சேஷன் என்பதை தெரிந்து கொள்ளுது, அவனுக்கு அடிமையானவன் என்பதை பிரணவத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறது. ஆகையால சரம தசை இந்த யாதாத்ம ஞானம் ஆகப்பட்டது. அப்புறம் இது திருமந்திரத்தில் நமபதத்தால் அறியப்படும் பாரதந்திரியத்தை அது குறிக்கும். மற்ற 2 தசைகள் மத்தியம மற்றும் பிரதம தசை குறிக்கிறது. இந்த சரம தசை சூரிய ஒளிக்கு ஒப்பிடப்பட்டதானால் மத்தியம தசை மின்மினிக்கும், பிரதம தசை பகல் விளக்குக்கும் ஒப்பிடப்பட்டது. அதாவது அவ்வளவு அதற்கு பயனில்லை அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டது. அதுக்கடுத்த சூத்திரத்தை நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, ஏன் இப்படி ஒருத்தர் சாஸ்திரிகளாகவும் மற்றவர்கள் பிரபந்தர்களாகவும் இருக்கிறார்கள், ஏன் ஒருவர் தெப்பக்கையராகவும் மற்றவர் விட்டத்தில் படுத்திருப்பாரை போலும் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது 4லே 1 பிரவர்த்தகம் 1 நிவர்த்தகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரவர்த்தகம் என்ன, அதில் மூழ்வது, நிவர்த்தகம் என்றால் அதை விட்டு விடுவது.
இப்போ 4ல் 1 பிரவர்த்தகம் அப்படின்னு சொல்றது. இந்த ஒன்றுன்னா என்ன, போக்திருத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. தான் அனுபவிப்பவன் என்று நினைப்பது, அது அவர்களை செயலில் மூட்டும். நான் அனுபவிப்பவன், எனக்கு ஞானம் இருக்கிறது, ஆகையால் நான் முயன்று நான் எம்பெருமானோடு நானும் அனுபவிப்பேன் என்று பிரவர்த்தி அவங்கள் முயற்சி செய்வதால் அவர்கள் அதில் ஒன்று இருப்பார்கள். இவர்கள் இந்த ஞானம், இந்த யாதாத்மிய ஞானம், இந்த சர்ம தசை நமக்கு எம்பெருமானோட அருளாலே வர வேண்டும், திருமந்திரத்தோட ஆழ்பொருளாலே வந்திருக்க வேண்டும் என்பதாலே அவர்கள் எல்லாவற்றையும் கைவிடுவார்கள். நிவிருத்தி, இவர்கள் பிரவர்த்திப்பார்கள், அவர்கள் நிவிருத்தி மார்க்க நிவர்த்தித்து இருப்பார்கள் அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்தை பார்த்தோம். இப்போ 25வது சூத்திரம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இப்படி சேஷத்துவமும் போக்திருத்துவமும் திருமந்திரத்தில் ஊன்றி நிற்பவர்களுக்கும் உண்டே, அவை எவ்வாறு கழியும் என்பதற்கு இந்த சூத்திரத்தில் விடையளிக்கப்படுகிறது. அப்போ அதாவது இப்போ முதல்ல அந்த ஜீவனுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு சம்பந்த ஞானமே இல்லாமல் இருக்கக்கூடிய சம்சாரியாக இருந்து அவன் எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு அவன் சாஸ்திரங்களை படிக்கும் போது அவனுக்கு முதலில் சித்திப்பது போக்திருத்துவமும் ஞானமும் தானே. போக்திருத்துவமும் இருந்ததுக்குத்தான் செய்யும், சேஷத்துவமும் இருக்கும். ஆகையாலே அந்த நிலையை கடந்து இந்த நம பதார்த்தத்தாலே அவற்றை போக்கி கொண்டு தானே அவன் பரதந்திரியனாக ஆகி போக்கியதை மட்டும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறான். ஆகையாலே திருமந்திரத்தில் ஊன்றி இருப்பவனுக்கும் கூட இந்த போக்திருத்துவமும் சேஷத்துவமும் உண்டே, இதை அவன் எப்படி கழித்து கொள்வான்? புரியுதுங்களா? இப்போ எந்த ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலும் இந்த பிரதம மத்தியம தசைகளை தாண்டி தான் சரம தசைக்கு வரணும் இல்லைங்களா? இந்த சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் அவன் கழித்து கொண்டு தான் அவன் பாரதந்திரியனாக போக்கியதையானவனாக வர வேண்டும். அப்போது அவனுக்கும் அது இருக்கும் இல்லையா? அந்த போக்திருத்துவமும் சேஷத்துவமும் இருக்கும். அவன் எப்படி கழித்து கொள்வான்? அவன் திருமந்திரத்தின் பொருளிலே ஊன்றி இருந்த பொழுதிலும் இதை அவன் எப்படி கழித்து கொள்வான்? ஏன்னா அது போனாதானே முழுமையான அந்த பாரதந்திரியமும் போக்கியதமும் அவனுக்கு சித்திக்கும். அப்படிங்கிறது அது எப்படி அவன் போக்கிக் கொள்வான்? இந்த பரதந்திரப்பட்டவன் போகி, நான் எம்பெருமானுக்கு மட்டுமே இனிமையானவன், எனக்கு எந்த அனுபவம் கிடையாது அப்படிங்கிற அந்த நிலையை அனுபவிப்பதற்காக அவன் தன்னுடைய முந்தைய நிலைகளான அந்த போக்திருத்துவத்தையும் சேஷத்துவத்தையும் எப்படி போக்கிக் கொள்வான், முக்கியமாக போக்திருத்துவத்தை எப்படி போக்கிக் கொள்வான் என்பதை இந்த சூத்திரத்தை காட்டித்தராங்க. எப்படின்னாக்கா, எப்படி இருந்தாலும் அது இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தர் அந்த நிலைக்கு ஜம்ப் பண்ண போகிறதே இல்லை இல்லையா? முதல் இந்த உடம்பே நான் இருக்கிறதுலேருந்து மாறி நானுங்கிற ஆத்மா வேற உடம்பு வேற அப்படிங்கிற ஞானம் வருவதற்கே நாம் எத்தனையோ பிறவிகளை தாண்ட வேண்டும். அதுக்கு பிறகு தன்னுடைய முயற்சியாக சாஸ்திரங்களில் ஈடுபட்டு கற்றுக்கிறப்போ அப்போ முதல்ல தான் ஞானமயமானவன், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், நான் அனுபவிப்பன் அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அதை போக்கி கொண்டு தான் அவன் சரமதசை அடைய வேண்டும். ஆகையால் இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கும்போது ஒன்றுன்னா அவன் போக்கிக் கொள்ளவே வேண்டும். அது எப்படிங்கிறது இந்த சூத்திரத்தை காட்டிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் சேஷத்துவம் போக்திருத்துவமும் திருமந்திரத்தில் ஊன்றி நிற்பவர்களுக்கும் உண்டே இல்லையா? திருமந்திரத்தோட அர்த்தத்தால் அவன் எல்லாம் தெரிஞ்சிட்டாலும் அவனுக்கும் அந்த பிற்பட்ட அந்த நிலைகள் உண்டு, இருக்கும். அந்த வாசனை கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா? அதை அவன் எப்படி போக்கிக் கொள்வான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எப்படியும் சேஷத்துவம் போக்திருத்துவமும் திருமந்திரத்தில் ஊன்றி நிற்பவர்களுக்கும் உண்டே இருக்கு, அவனுக்கும் இருக்கே. அப்படின்னா அவை எவ்வாறு கழியும் என்பதற்கு இந்த சூத்திரத்தில் விடையளிக்கப்படுகிறது. இந்த சூத்திரத்தை சொல்றாங்க, அதாவது சுத்தமாக ருசி வாசனையோட தொடர்ச்சி எரிஞ்சிட்டு அவன் பரதந்திரனாக பாரதந்திரமும் போக்கியதும் இருப்பனாக ஆகிறான். அந்த எல்லை நிலம் அந்த எல்லை நிலத்துக்கு போய் அவன் அந்த சரம தசையை சூரிய ஒளியை போன்ற அந்த நிலையை அவன் அடைவதற்கு இதை அவன் போக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி அப்படிங்கிறத இங்கே விளக்கம் பண்ணி காட்டுறாங்க. இந்த சூத்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, முற்படார்க்கு கிரியாங்கமானவை இரண்டும் செயல் தீர்ந்தார் விருத்தியில் ஸ்வ நிர்பந்தம் அறுக்கும். இதுதான் சூத்திரம். என்ன சொல்றதுன்னா, முற்படார்க்கு கிரியாங்கமானவை இரண்டும் செயல் தீர்ந்தார் விருத்தியில் ஸ்வ நிர்பந்தத்தை அறுக்கும். இதுதான் சூத்திரம். இதை நம்ம பிரிச்சுக்கணும். ரெண்டாக பிரிச்சுட்டாக்கா, ஃபஸ்ட்டு முற்படார்க்கு
முற்பாடருக்கு கிரியாங்கமானவை 2. முற்பாடர்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு வச்சுக்கலாம், முதல்ல இருக்கிறவங்க. முற்பாடருக்கு கிரியாங்கமானவை 2. முற்பாடர்னா யாரு? மேலே விளக்கப்பட்ட இருவரில் முதல்வரான உபாசகர். முதல்ல 2 பேர் யாருன்னு பார்த்தோம். ஒருத்தர் வந்து உபாசகர், அதாவது தன்னுடைய முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர், முதல் வகுப்பை சேர்ந்தவர். 2வது வந்து என்னுடைய முயற்சியை சுத்தமாக விட்டு அந்த பிரபந்தர். 2 பேர் இல்லையா? ஸோ இதில் முதல்ல இருக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா உபாசகர். உபாசகர்னா தன் முயற்சியாக அவர் வந்து கர்ம ஞான பக்தி யோகங்களை செய்வார், சாஸ்திரங்களில் ஊன்றியிருப்பார். சாஸ்திரங்களை ஒரு பக்கமும் திருமந்திரத்தின் பொருளை ஒரு பக்கமும் பிடித்து கொண்டு அவர்கள் இந்த சம்சாரம் என்னும் கடலை தாண்ட முயற்சிப்பார்கள்னு இவ்வளோ வரைக்கும் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ முற்பாடருக்கு கிரியாங்கமானவை 2, இவங்களுக்கு 2 என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல என்னென்னா முற்பாடர்னா யாருன்னா மேலே விளக்கப்பட்ட இருவரில் முதல்வரான உபாசகர், அவர் தான் சாஸ்திரிகர், சாஸ்திரத்தில் ஊன்றியிருப்பவர்கள். கிரியாங்கம்னா உபாசகர்கள் மோட்சத்தை அடைய கர்மத்தையும் ஞானத்தையும் அங்கங்களாக கொண்ட பக்தியை உபாயமாக பற்றுவார்கள். இப்போ மோட்ச சாதனம் அப்படின்னு நிறைய பார்க்கும்போது முதல்ல முக்கியமாக வரக்கூடிய வந்து கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் தான் பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்து தான் பிரபதி வரும், அதுக்கப்புறம் மற்ற மோட்ச சாதனங்கள் எல்லாம் இருக்குது. இந்த கர்ம ஞான பக்தி யோகம் தான் இதை வந்து முக்கியமாக மோட்ச சாதனமாக இவர்கள் பற்றுவார்கள். ஏன்னாக்கா இவங்க வந்து எனக்கு ஞானம் இருக்குது, நான் முயன்று இவற்றை அனுஷ்டித்து நான் மோட்சத்தை எம்பெருமானிடமிருந்து பெறுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். ஆகினா அவங்களுக்கு வந்து கிரியாங்கமானவை, அவங்களுக்கு அந்த கிரியைக்கு அந்த செயல்பாடுக்கு அங்கமாக இருக்கக்கூடியது என்னன்னாக்கா அவர்கள் மோட்சத்தை அட கர்மத்தையும் ஞானத்தையும் அங்கங்களாக கொண்ட பக்தியை உபாயமாக பற்றுவார்கள். பக்தி இருக்கும், எம்பெருமானிடம் நிறைய பக்தி இருக்கும். ஆனால் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் அதற்கு அங்கமாக கொண்டு அவர்கள் செய்வார்கள். கர்மயோகம்னா ரொம்ப கஷ்டம். அந்த நித்திய நைமித்திய கர்மங்களெல்லாம் ஒன்று விடாமல் செய்யணும். அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், விதிகள், அது இது ஞானம் செய்யணும், தவம் செய்யணும், என்னென்னோ இருக்கும். ஞான யோகம் வந்து ஒரு இடத்த உட்கார்ந்து தைலதார அவஸ்தையாக வந்து அந்த பரம்பொருளை குறித்து சிந்திக்க வேண்டும். அதை அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தை அவர்கள் எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக பற்றுவார்கள். அவங்க தான் வந்து முற்பாடர், ஃபர்ஸ்ட் கேட்டகரி, முதல் குரூப்பை சேர்ந்தது. 2, இந்த முற்பாடருக்கு கிரியா அங்கமானவை 2. அந்த 2 என்ன? இப்படி கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் அங்கமாக கொண்ட பக்தியை செய்து எம்பெருமானை பற்ற நினைக்கும் உபாசகர்களுக்கு 2 இருக்கு. அது என்னன்னாக்கா போக்திருத்துவமும் சேஷத்துவமும். திருப்பி அங்கேயே தான் வருது பாருங்க. இவங்களுக்கு முக்கியமான குணம் போக்திருன்னா ஏன்னா நான் அனுபவிப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிச்சயமாக பட்டுடுச்சு மனசில். நான் வந்து ஞானமயமானவன், நான் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன், ஆகையால் எனக்கு அந்த அனுபவம் உண்டு, அந்த போக்திருத்துவம் உண்டுன்னு அவங்களுக்கு நல்ல மனசில் பட்டுருச்சு. சேஷத்துவம் ஆனால் அதே அங்கே இந்த மறைந்திருக்கிற அந்த 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கு இல்லையா, அதாவது வால் உணரப்படும் எம்பெருமானுக்கே சேஷமானவன், வால் உணரப்படும் ஜீவாத்மா சொல்ற அங்கே அந்த அவனுக்கே அப்படின்னு சொல்ல அந்த ஏவகாரம் அங்கே தான் அந்த 4ஆம் வேற்றுமை உருவு, அந்த ஆயப்பதான் மறைந்திருக்கு. லுப்த சதுர்த்தி சொன்னோம் இல்லையா, அதனால தான் சேஷன் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன்னு தெரியும். ஞானத்தால் அவன் நான் போக்திருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த 2 அவனுக்கு உண்டு. என்ன உண்டு? போக்திருத்துவமும் சேஷத்துவமும். போக்திருத்துவம் இது வந்து செயலிலே ஈடுபடுத்தும். போக்திருத்துவம் என்ன பண்ணும்? செயலிலே ஈடுபடுத்தும். கர்மம் அதாவது அனுபவிப்பதற்கு இனிமையானதானே பெற நான் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஆகிய கர்மம் செயலிலே மூட்டும். அவங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தே இருக்கும். நான் அனுபவிக்கணும் அப்படின்னா நான் செஞ்சு தானே ஆகணும். நான் செய்யாமல் நான் கையை கட்டிட்டு உட்காந்துருந்தா எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள தூண்டி இந்த கர்மத்தில் ஈடுபடுத்தும். அவர்கள் அதில் உபாயத்தில் ஈடுபடுவதற்கு ஞானமாக இருப்பது அவருடைய போக்திருத்துவம். ஞானத்தால் அவன் தெரிந்து கொள்கிறான், நான் அனுபவிப்பவன், எம்பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்கும் தகுதி எனக்கு உண்டு அப்படிங்கிறதுனால அந்த அனுபவத்தை அடைய நான் முயற்சி செய்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க நல்லா அவங்க மனசில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இதற்கு உறுப்பான சேஷத்துவம் ஞானத்தால் அறியப்படுகிறது. இது இந்த 3 தான் திரும்பி வரும். ஜீவாத்மா ஞானமயமானவன்,
அந்த ஞானத்தாலே தான் சேஷபூதன் என்பதை அறிந்து கொள்கிறான். அந்த ஞானத்தாலேயே நான் போக்த்ரு என்பதையும் அவன் அறிந்து கொள்கிறான். அதுதான் இருக்கிறதுனால தான் அவனுக்கு அவனை இந்த கர்மத்தில் ஈடுபட தூண்டும். ஏன்னா நான் சேஷபூதன் தெரிஞ்சுக்கிறான், நான் ஞானமயமானவன் தெரிஞ்சுக்கிறான், நான் போக்திரு ஆக வேண்டும் தெரிஞ்சுக்கிறான். இதுக்கு நான் செய்ய வேண்டும், நான் செயலிலே மூட வேண்டும் என்பதற்காக அவன் கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் அங்கமாக கொண்ட பக்தி யோகத்திலே அவன் மூட்டுவான், அதிலே மூடுவான் அப்படின்ட்டு. இது குறுப்பான சேஷத்துவம் ஞானத்தால் அறியப்படுகிறது. இப்படி செயலில் இறங்குவதற்கு காரணமாக இருப்பது நான் சேஷபூதன் என்று அறியும் ஞானம். ஸோ ஜீவாத்மாக்கு ஞானத்தாலே தான் சேஷபூதன் என்று அறிந்து கொள்கிறான். நான் சேஷபூதன் என்பதாலே எனக்கு போக்திருத்துவம் உண்டு, நான் அனுபவிக்க வேண்டும், அந்த இனிமையை அனுபவிக்க வேண்டுமானால் நான் செயல்பட வேண்டும். ஆகையாலே நான் கர்ம ஞான யோகங்களை அது அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தை செய்தேன். அப்படி இதுதான் அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். புரியுதுங்களா? அதுதான் முற்பாடருக்கு கிரியாங்கமானவை 2. முற்பாடர்னா யாரு? உபாசகர், சாதனைகளில் ஈடுபடக்கூடியவன். அவனுக்கு கிரிய அங்கமாக இருக்கக்கூடியது 2. அவனுக்கு கிரியை எது? கர்மஞான பக்தி யோகங்கள். அதுக்கு அங்கமாக இருப்பது 2 எது? சேஷத்துவமும் போக்திருத்துவம். இப்போ புரியுதுங்களா? இதுதான் இவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். யாரு? உபாசகர். தன் முயற்சியாலே எம்பெருமானை அடைய நினைப்பவனுடைய குண விசேஷங்கள் இதுதான். அதுதான் இந்த முற்பாடற்கு கிரியாங்கமானவை 2 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவனுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா, செயல் தீர்ந்தார் விருத்தியில் ஸ்வ நிர்பந்தம் அறுக்கும். செயல் தீர்ந்தான்னு விட்டவங்க எல்லாத்தையும் கைவிட்டவங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. கையை கட்டி இருக்கக்கூடிய இந்த பிரபன்னர்கள், சரணாகதி செய்தவர்கள். செயல் தீர்ந்தார் விருத்தியில் ஸ்வ நிர்பந்தம் அறுக்கும். இது கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா ரொம்ப நுணுக்கமான வித்தியாசம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செயல் தீர்ந்தார் அப்படின்னா பிரபன்னர்கள். அவங்க யாரு? முற்பாடர். அவர்கள் கிரியாங்கமாக 2 வச்சுட்டு அந்த கர்ம ஞான பக்தி யோகத்தில் உபாசனையாக கொள்பவர்கள். இவன் செயல் தீர்ந்தார், எல்லாவற்றையும் கைவிட்டவர்கள். எம்பெருமான் சர்ம ஸ்லோகத்தில் சொன்னா இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ மாமேக்கம் சரணம் ரஜ அப்படின்னு இருக்கிறவங்க இவங்க. சர்வதர்மான் பரித்யஜ, மோட்ச சாதனங்களாக எல்லா தர்மத்தையும் வேரோடு விட்டு அவன் ஒருவனையே சரணமாக பற்றியிருக்கும் பிரபன்னர்கள். இவங்களுக்கு நான் முயற்சி செய்தால்தான் கிடைக்குங்கிற அந்த எண்ணம் வேரோடு கிடைக்கவே கிடையாது. நான் அவனுக்கு இனிமையான பொருள், என்னை அவனே முயற்சி செய்ய வேண்டும், ஆகையால நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் இவங்க பிரபன்னர்கள். செயல் தீர்ந்தார், இவங்க ஒன்றுமே செய்யவே மாட்டாங்க. செயல் தீர்ந்தார். இவர்கள் செயலாவது இது எதை விட்டாங்க? எந்த செயலை விட்டாங்கன்னா, செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு நான்முகன் திருவந்தாதியில் சொல்லியிருக்காரு. யாரு? திருமழிசை பிரான் சொல்லியிருக்காரு. என்பது போல உபாயங்களை முழுவதுமாக கைவிட்டவர்கள். சர்வதர்மான் பரித்யஜ, பரித்தியாகம், எல்லா மோட்ச சாதனங்களையும் பரித்தியாகம் செய்தவர்கள். செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார்னு ஆழ்வார் அங்கே அடித்து சொல்லிட்டார் இல்லை, விடணும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லை. ஆகையால பகவான் சொன்னதுக்கு சரியாக எல்லா மோட்ச சாதனங்களும் முழுவதுமாக கைவிட்டவர்கள் இவர்கள். அப்புறம் எம்பெருமானையே உபாயமாக பற்றி ஆக்கிஞ்சன்யமும் கை முதல் அற்றிருப்பது, அனன்ய கதித்துவமும் வேறு புகலிடம் இல்லாமல் உடையவர்களாய் மகா விஸ்வாசத்துடன் பரமாத்மாவின் திருவடிகளையே உபாயமாக பற்றி பயமற்று இருக்கும் பாக்கியவான்கள். அவங்க பாக்கியவான்கள்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம், பேசாமல் இருந்தால் போதுமே. பேசாமல் இருந்தால் போதுன்னா கூட பேசாமல் சும்மா பேசாமல் இருக்கிறது ஒன்றுமே தெரியாமல், எதுவுமே தெரியாது, நான் செயல்பாடரா நான் முற்பாடரா இன்னொன்னு தெரியாமல் இருக்கிறது வேறு. மோட்சம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் போகணும், இந்த ஆத்மா அவனுடைய சொத்து, இதை அவன் அனுபவிக்கணும் எல்லாம் தெரிஞ்சும் அதுக்கான முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருக்கும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கை முதல் இல்லாமைன்னா ஆக்கிஞ்சன்யம், அதாவது உன்னை அடைவதற்கான மார்க்கங்கள் எதுவுமே என் கைவசம் இல்லை. கையை விரித்து காட்டுறாங்க, பாருப்பா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ காப்பாற்றினா உண்டு, இல்லைன்னா இல்லை, நான் உன் சொத்து, நீ காப்பாற்றினா காப்பாற்றாட்டி போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அனன்ய கதித்துவம்னா என்னுடைய கால்கள் உன்னை தவிர இன்னொரு இடத்துக்கு செல்லவே செல்லாது, நீ தான் கதி, எனக்கு கையிருப்பும் கிடையாது, எனக்கு செல்ல வேறு இடமும் கிடையாது, நீ தான், நீ காப்பாற்று, இல்லாவிட்டால் விடு.
அதுதான் களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலேன் அப்படின்னு சொல்லி, நீ என் துன்பத்தை தீர்த்தா சரி, இல்லாட்டி நீ தீர்க்காம போனாலும் சரி, எனக்கு வேறொரு உபாயம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவர் தான் இவர்கள் செயல் தீர்ந்தார். அப்படி அவர்களே வாழ்வார்னு சொல்லி ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்படி செயல் தீர்ந்து அரண்ய கதித்துவமும் ஆகின்றனமே எவனொருக்கு இருக்கோ, எவனொருவன் தன்னுடைய பொறுப்பை முழுவதுமாக எம்பெருமானிடம் ஒப்படைத்து விட்டானோ அவனே வாழ்பவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார். மகா விசுவாசத்துடன் முழு நம்பிக்கை வேணும். அதாவது எங்கே கூட அவனுக்கு ஒரு சின்ன ஐயம் வரக்கூடாது. ஐயோ, நான் கர்மயோகம் செய்யலையே, நான் ஞான யோகம் செய்யலையே, இவன் காப்பாற்றுவானோ மாட்டானோ, இருக்கிற இடம் தெரியல, எங்கே இருக்கானு தெரியல, ஏதோ ஒரு காலத்து தர்மஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிட்டான், நம்பலாமா கூடாதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிற அந்த பயம் துளி கூட இல்லாமல் மகா விசுவாசத்துடன் பரிபூர்ண நம்பிக்கையுடன் அவன் திருவடிகளையே உபாயமாக பற்றிருக்கும் பாக்யவான்கள், மகா பாக்யசாலிகள் அந்த பிரபன்னர்கள். விருத்தி இங்கே இவர்கள் ஆற்றும் கைங்கரியம். விருத்தி அப்படின்னா கைங்கரியம், அவனுக்காக செய்யக்கூடிய அந்த கைங்கரியம். ஸ்வநிர்பந்தம், இந்த இந்த பேரை தான் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஸ்வநிர்பந்தம். இப்போது நம்ம இந்த சூத்திரம் பிகினிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இவனுக்கும் உண்டே இல்லையா, இவனுக்கும் அந்த போக்திருத்துவமும் சேஷத்துவமும் உண்டே, அதை இவன் எப்படி நீக்கிக் கொள்வான்னு தானே பார்க்க தானே புறப்பட்டோம். ஆகையால் அதை தான் ஸ்வநிர்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு கஷ்டம் என்னென்னா ஸ்வநிர்பந்தம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்வ என்பது செயல் தீர்ந்தாராகிய பிரபன்னர்களை குறிக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், பிரபன்னர்கள் தான் சொல்லிட்டோம், அவங்க ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் வச்சுட்டு எம்பெருமானே மகா விசுவாசத்தோடு பற்றி இருப்பவர்கள் சொல்லிட்டோம். ஆனாலும் அவர்களுக்கு இது உண்டே, இந்த ருசி வாசனையாக இந்த போக்திருத்துவமும் சேஷத்துவமும் உண்டே, அது அவங்களுக்கு ஸ்வநிர்பந்தம், அவங்களுக்கே இருக்கக்கூடிய நிர்பந்தம். இதை அவர்கள் அறுத்து கொள்ள வேண்டும். இதை அறுத்துக்கிட்டால் தான் அவங்க அந்த சர்ம தசைக்கு சென்று விடுவார்கள். ஆகையால் ஸ்வநிர்பந்தம் அப்படின்னா, ஸ்வ என்பது செயல் தீர்ந்தாராகிய பிரபன்னர்களை குறிக்கும். நிர்பந்தம் என்பது சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் குறிக்கும். இப்போ இந்த பிக்சர் கிடைச்சிருது இல்லைங்களா, இவங்களுக்கு நிர்பந்தம் என்னதான், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு. ஈவன் தோ அவங்க அந்த சரம தசை அடைந்து விட்டாலும் எம்பெருமானே உபாயமாக பற்றி கைவிட்டவர்கள், எல்லாவற்றையும் கைவிட்டவர்களாக இருக்கும் பாக்கியசானிகள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த ஸ்வநிர்பந்தம், அந்த ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு, ஒரு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு. என்ன இருக்குது அந்த கஷ்டம் என்னன்னா, போக்திருத்துவமும் சேஷத்துவம். புரியுதுங்களா? எந்த பிரணவத்தாலும் உணர்ந்துக்கிட்டானோ நான் சேஷபூதன் என்றும் எனக்கு போக்திருத்துவம் இருக்குன்னு உணர்ந்துட்டானோ அவனுக்கு இந்த சரம தசை அடையும் போது நிர்பந்தமாக தோன்றுகிறது, அவனை கட்டுப்படுத்துவதாக தோன்றுகிறது. அதை அவன் அறுத்து கொள்ள வேண்டும், அதை அவன் கட் பண்ணிக்கணும். ஆச்சுங்களா? ஸோ விருத்தியில், இந்த கைங்கரியத்தில் இவன் ஆற்றப்போகிற இந்த கைங்கரியத்தில் இந்த ஸ்வநிர்பந்தத்தை அவன் எவ்வாறு அறுத்து கொள்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பகுதி தான் கொஞ்சம் கஷ்டமானது. ஸ்வநிர்பந்தம் இன்னொரு வாட்டி பார்த்தலாம். ஸ்வ என்பது செயல் தீர்ந்தாராகிய பிரபன்னர்களை குறிக்கும். இது வரைக்கும் ஒன்றும் டவுட் இல்லை. நிர்பந்தம் என்பது சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் குறிக்கும். கொஞ்சம் எங்கேயாச்சும் அந்த ருசி வாசனை இருந்தாலும் அதை அவர்கள் அறுத்து கொள்ள வேண்டும். அறுக்கும் இந்த நிலையை கட் பண்ணிப்பாங்க. எப்படின்னா, எப்படி இவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னா, அதுக்கு ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து ஒரு சூத்திரம் எடுத்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மெதுவாக படிக்கிறது. சேஷத்துவத்தின் நிர்பந்தத்தை தவிர்க்கையாகுது. இப்போ சேஷத்துவம் இந்த செயல் தீர்ந்தாருக்கு நிர்பந்தம்னு பார்த்தோம் இல்லையா, நிர்பந்தம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம், இடைஞ்சல். சேஷத்துவம் பிரபன்னனுக்கு இடைஞ்சல், அதை அவன் போக்கிக் கொள்ள வேண்டும். எப்படின்னா, சேஷத்துவத்தின் நிர்பந்தத்தை தவிர்க்கையாவது எப்படின்னா, மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும். மற்றொன்றுனா பெருமாள், அந்த மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும். அவனுக்கு முகத்தில், அந்த சேஷிக்கு முகத்தில் ஒரு அதிசயத்தை விளைவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சொல்கிறேன். மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தால் கொள்ளப்படும் தன்மை எதற்கு வடிவாக அமைந்துள்ளதோ அது அடிமைப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது எப்படி, இது சுலபமாக சொல்லணும்னா, இப்போது அவனுக்கு முக உல்லாசத்தை நான் ஏற்படுத்த வேண்டும். மற்றொன்றுன்னா அவன் பரமாத்மா, அவனுக்கு முகத்தில் அதிசயத்தை ஆனந்தத்தை நான் விளைவிக்க வேண்டும். அப்படி விளைவிக்கையில்
ஆத்மாவாகிய என் தன்மைக்கு இயல்பாக வரக்கூடிய அந்த போக்திருத்தத்தை நான் தீர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை நான் அறுத்து எறிய வேண்டும். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் எனக்கும் இல்லை, உனக்கு மட்டும் அப்படின்னு அந்த எண்ணமே வடிவாக இருப்பது தான் கைங்கரியத்தில் களையறுப்பது. அதுதான் நீங்கள் ஸ்வ நிர்பந்தத்தை அறுத்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரமாணம் படிக்கிறேன், அது படித்தா எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பரகதா அதிசயாதா நேச்சாய உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷ அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பரகதா மற்றவனுக்கு, அந்த இன்னொன்று எது எம்பெருமான் பரமாத்மா. பரகதா அதிசயாத்தா நேச்சய, அவன் முகத்தில் அதிசயத்தை விளைவதற்கு உபாதேயத்வ, அதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, அதை எது வடிவமாக கொண்டதோ, யஸ்ய ஸ்வரூபம் சசேஷ, சேஷனுக்கு அதுதான் ஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த மற்றொரு வஸ்துவான பரமாத்மாவின் முகத்திலே அந்த ஆனந்தத்தை விளைவிக்கும் பொழுது அதனால் தனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்கிற எண்ணத்தை எவனொருவன் முழுவதுமாக கலைந்து விட்டானோ அவனே அடிமை. அதை வடிவாக உடையவன் தான் அந்த பாரதந்திரியன். ஸோ இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு தான் இவர்கள் அந்த ஸ்வநிர்பந்தத்தை அறுத்து கொள்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய அந்த சேஷத்துவத்திலும் அந்த போக்திருத்துவத்திலும் இருக்கக்கூடிய அந்த கட்டை, அந்த நிர்பந்தத்தை, இந்த எண்ணத்தை வச்சு அறுத்துக்கிறாங்க. என்னன்னா, நான் கைங்கரியம் செய்யும்போது அவனே உகக்க வேண்டும், எனக்கு அது உகப்பு அல்ல, இப்படி இருப்பது தான் என்னுடைய வடிவம், இப்படி இருப்பது தான் என்னும் ஸ்வரூபத்தை எண்ணத்தை வளர்த்து கொண்டு அவன் அந்த ஸ்வநிர்பந்தத்தை அறுத்து விடுகிறான். இதுதான் பிரபந்தம் செய்யக்கூடியது. இப்போ அந்த கடைசி இன்னொரு வாட்டி படிக்கிறேன். சேஷத்துவத்தின் நிர்பந்தத்தை தவிர்க்கையாவது மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தால் கொள்ளப்படும் தன்மை எதற்கு வடிவாக இருக்கிறதோ, அது இப்போ பாரு, இன்னொரு வாட்டி படிக்கிறேன். மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தால் கொள்ளப்படும் தன்மை, அதுதான் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி எதற்கு வடிவாக அமைந்துள்ளதோ அதுதான் அடிமைப்பட்டது. அதுதான் உண்மையான அடிமை, உண்மையான சேஷபூதன், அதுதான் பாரதந்திரன். அந்த இன்னொன்றுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணமே வடிவாக இருப்பது தான் சேஷத்துவம், பாரதந்திரம். அதுதான் சேஷனுடைய வடிவம் அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். அப்படி தான் அவன் அந்த ஸ்வநிர்பந்தத்தை, தன்னை அடிமைப்படுத்தக்கூடிய, தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய, தன்னை நிர்பந்தப்படுத்தக்கூடிய அந்த சேஷத்துவத்தையும் போக்திருத்தையும் அவன் தலையெடுத்து கொள்ளுகிறான். புரியுதுங்களா? 2-3 வாட்டி படித்தா புரிஞ்சிடும். சேஷத்துவத்தின் நிர்பந்தத்தை தவிர்க்கையாவது மற்றொன்றுக்கு அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தால் கொள்ளப்படும் தன்மை எதற்கு வடிவாக அமைந்துள்ளதோ அது அடிமைப்பட்டது. இந்த ஸ்ரீபாஷ்ய சூத்திரத்தை அப்படியே தமிழில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் வடமொழியில் படித்து தெரிஞ்சிட்டாலும் தெரிஞ்சுக்கலாம், இல்லை தமிழையே படித்தாலும் படிச்சு, ரெண்டும் ஒன்றே தான். அதோடைய அர்த்தத்தை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அடிமைப்பட்டது. அப்புறம் அந்நியனான பரம்பொருளுக்கு பெருமை உண்டு பண்ணக்கூடிய சேஷத்துவமானது தான் பற்றி இருக்கும் ஆன்மாவின் இச்சையால் வருகின்ற தன்னுடைய நிர்பந்தத்தை தவிர்க்கும். இங்கே ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னன்னா, அந்நியனான பரம்பொருளுக்கு, இப்போ என்னை காட்டிலும் இன்னொருவனான பரம்பொருள், நான் ஜீவன், அவன் பரமன், ஆகையால் அவன் அந்நியன், நான் ஒருத்தன், எனக்கு அந்நியமானவன் அந்த பரமாத்மா. அந்நியனான பரம்பொருளுக்கு பெருமை உண்டு பண்ணக்கூடிய, அவன் அப்படியே சந்தோஷப்பட்டு, ஆஹா இவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு சேஷியின் முகத்தில் அதிசயத்தை விளைவிக்கக்கூடிய, அட இப்படியெல்லாம் பண்ணுறான்ட்டு அவன் அப்படியே அவன் கண்ணெல்லாம் விரிஞ்சு சிரிப்பானான். அப்படிப்பட்ட அதிசயத்தை உண்டு பண்ண வேண்டும். அந்நியனான பரம்பொருளுக்கு பெருமை உண்டு பண்ணக்கூடிய சேஷத்துவமானது, அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தன்மையானது என்ன பண்ணுன்னா, தான் பற்றி நிற்கும் ஆன்மாவின் இச்சையால் வருகின்ற தன்னுடைய நிர்பந்தத்தை தவிர்த்து கொள்ளும். அதாவது ஆன்மாவின் தன்மை என்னன்னு பார்த்தோம் இது வரைக்கும், சேஷத்துவமும் போக்திருத்துவம் இல்லையா? அதாவது அந்த ஆன்மாவை பற்றி நிற்கும் அந்த தன்மையை, நிர்பந்தத்தை தவிர்த்து கொள்வான், அதை அவன் கட் பண்ணிடுவான்.
இல்லை, இது வரைக்கும் அதுதானே பார்த்துட்டு வந்தோம். ஆன்மாவுக்கு முதல்ல வரக்கூடியது என்னன்னா, தன்னுடைய ஞானத்தால் அவன் தான் சேஷன் என்பதையும் தனக்கு போக்திருத்தம் உண்டு என்பதையும் அறிந்து கொள்கிறான். இப்போ இதை விடணும், அந்த நிர்பந்தத்தை அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த பிரபனன் என்ன பண்ணுறான்னா, அந்த மற்றொரு வஸ்துவுக்கு முகத்தில் ஆனந்தத்தை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஞானத்தால் வரக்கூடிய அந்த இச்சை, அந்த போக்திருத்தத்தை, சேஷத்துவத்தை அவன் அறுத்து விடுகிறான். புரியுதுங்களா? இது அந்த மாதிரி அவனுக்கு சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக தன்னுடைய ஞானத்தாலே, தன்னுடைய இயல்பான தன்மையாலே தனக்கு விளைவிக்கூடிய அந்த போக்திருத்தத்தையும் அவன் அறுத்து எரிந்து விடுகிறான். ஆகையால் உனக்கே நாம் ஆட்சேவோம்னு இதை தான் ஆண்டாள் ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தை சொல்லிட்டாங்க. குற்றமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம். அது ஏவகாரம், ஏவகார செல்வின்னே பேர் ஆண்டாளுக்கு. நாராயணனே நமக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கே நாம் ஆட்சேவோம்னா இதுதான். இவ்வளோ அர்த்தத்தையும், அதனால தானே வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் சொல்கிறோம் இல்லையா? இதை எல்லாத்தையுமே அவங்க உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படிங்கிற அந்த 2 இதில் வச்சு விட்டாங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா இதெல்லாம் அதில் அடங்கும். ஆச்சுங்களா? ஆகையால் உனக்கே நாம் ஆட்சேவோம்னு இருக்கக்கூடியதான் ஆத்மாவின் அந்த எல்லை நிலமான தன்மை. அதற்காக அது ஸ்வநிர்பந்தத்தை அறுத்து கொள்கிறது. சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் எப்படி அறுத்து கொள்கிறதுனா, மற்றொன்றின் முகத்தில் ஆனந்தத்தை ஏற்படுத்துவது மட்டும்தான் குறி. அதற்காக தன்னுடைய இயல்பான இச்சையை அது அறுத்து எறிந்து விடுகிறது. நானும் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்கிற அந்த இச்சையை அறுத்து எறிவதே வடிவமாக கொண்டிருக்கிறது. அப்படி அந்த நிலைக்கு வந்து தான் இது என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த பாரதந்திரியத்தை அடைந்து அந்த சரம தசை இதுதான் அந்த ஒளிரும் சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டது. சூரிய ஒளியை போன்று பிரகாசிப்பது இந்த நிலை தான். நான் செய்யும் கைங்கரியம் அவனுக்கே மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும், எனக்கு அல்ல அப்படின்னா சந்தோஷமேல தலையெழுத்தேன்னு பண்ணுறதில்லை. அவன் முகத்தில் மகிழ்ச்சி வரணும், அவன் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அந்த ஸ்வநிர்பந்தமான சேஷத்துவத்தையும் போக்திருத்துவத்தையும் அவன் அறுத்து எறிந்து விடுகிறான். அவன் தான் இந்த பிரபன்னன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சரணாகதி பண்ணி வருவான். இப்போ இது ஒன்று பார்த்துட்டோம். சேஷத்துவத்தின் நிர்பந்தத்தை தவிர்க்கிறது தான் இப்போ பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. அடுத்தது போக்திருத்துவத்தில் நிர்பந்தத்தை எப்படி தவிர்ப்பான்? 2 இருக்கு இல்லையா? அவனுக்கு சேஷத்துவமும் இருக்குது, போக்திருத்துவம் இருக்குது. போக்திருத்துவத்தில் எப்படி தவிர்க்குதுன்னு பார்த்துட்டோம். அந்த சேஷத்துவத்தில் தவிர்ப்பதை பார்த்துட்டோம். போக்திருத்துவத்தில் எப்படி தவிர்ப்பான்னாக்கா, இவனுக்கு பாரதந்திரிய ஞானமும் போக்கியதா ஞானமும் பிறந்த உடனே தன்னுடைய சுவைக்கு உடலாக இருப்பது தவிர்க்கப்பட்டு இறைவன் சுவைக்கு உடலாக இருக்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. இப்போ 2 நிர்பந்தம் அவனுக்குன்னு பார்த்தோம். ஒன்று என்னன்னு பார்த்தோம், சேஷத்துவத்தில் ஒரு நிர்பந்தம், போக்திருத்துவத்தில் ஒரு நிர்பந்தம். சேஷத்துவ நிர்பந்தத்தை தவிர்க்கிறது பார்த்துட்டோம். அந்த மற்றொன்றின் முகத்தில் அந்த அதிசயத்தை விளைப்பதற்காக தன்னுடைய ஞானத்தால் ஏற்பட்ட இச்சையை அவன் தவிர்த்து விடுகிறான் அப்படின்னு பார்த்துட்டோம். போக்திருத்துவத்துக்கு ஒரு நிர்பந்தம் இல்லையா? அதுவும் அவனை தலைப்படுத்தும். அதை எப்படி போக்கிறதுன்னா, இவனுக்கு பாரதந்திரிய ஞானமும் போக்கியதா ஞானமும் பிறந்த உடனே இதுதானே வரணும். இதுதானே எல்லை நிலம் சரம தசைன்னு பார்த்தது இல்லையா? அது பிறந்த உடனே அது வந்துடுது அவனுக்கு. ஏன்னா அவன் ஸ்வநிர்பந்தத்தை அவன் அறுத்து போட தன்னால் வந்துடுது. தன்னுடைய சுவை உடலாக இருப்பது தவிர்க்கப்படுகிறது. அதே தான் தனக்கு ஆனந்தத்தை விளைவிக்கும் என்பதை விட்டு விடுகிறான். இறைவன் சுவைக்கு உடலாக இருக்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது. அவனுக்கு மட்டுமே உனக்கே அப்படிங்கிற நிலை அவனுக்கு ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவனுடைய போக்திருத்துவம் இறைவனுடைய பிரீத்தியை வளர்ப்பது ஆகிறது. இங்கே போக்திருத்துவங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு போக்திருத்துவமே, இவனுக்கு அனுபவமே என்ன அப்படின்னு பார்த்தா இறைவனுடைய பிரீத்தி மட்டுமே. இங்கே தான் அனுபவிக்கிறது இங்கே போக்திருத்துவம் இங்கே சொல்லப்படலை. இவனுக்கு போக்திருத்துவம் என்னன்னா இறைவனுடைய பிரீத்தியை வளர்ப்பதாகிறது. இந்த குணத்தை பார்த்து எம்பெருமானுக்கு இவனிடம் அதிகமான அன்பு வளர ஆரம்பிச்ச உடனே, எனவே நான் இறைவனுக்கு இனியன், நான் இனியன் என்னன்னா அகமன்னம் 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 அகமன்னதா 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 அப்படின்ட்டு ஆனந்தமாக இவன் பாடுறத அவன் கேட்டுகிட்டே இருப்பான். எங்கே மேலே அந்த ஸ்ரீவைகுண்டத்தில். இது தைத்தரிய உபனிஷத்துன்னு சொல்லியிருக்காங்க. நான் இறைவனுக்கு இனிமையானவன், நான் இறைவனுக்கு இனிமையானவன். அன்னம், அவன் என்னை புசிக்கிறான்னு சாப்பிட்றதில்லை, அனுபவிக்கிறான். இந்த ஜீவாத்மாவின் அந்த எல்லை கடந்த ஞானத்தை, அந்த கைங்கரியத்தை
அவன் தன் உகப்புக்காகவே செய்வதை எம்பெருமான் அனுபவிக்கிறான். ஆகையில் இவன் நான் அகமன்னம், நான் அவனுக்கு உணவு, நான் அவனுக்கு உணவு அப்படின்ட்டு பாடிட்டு திரிகிறாங்க. நான் இறைவனுக்கு இனியன் இனியன் என்று இறைவனை உகப்பிக்கிறான். இதனால் அவன் சந்தோஷம் மேலும் மேலும் வளர அவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட அதிகமாக அட்டாச்மெண்ட் உள்ளவனா ஆயிரான். இது இறைவன் தனக்கு அதனால் என்னென்னா இறைவனுடைய பிரீத்தியை வளர்க்கிறது. அவனுடைய பிரீத்தி வளர 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 இவனை விட்டு இருக்க முடியாத நிலைக்கு அவன் போய்விடுகிறான். ஆச்சுங்களா? இவனை ஐயோ இவனுக்கு கிடைச்சானே அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவன் ரொம்ப அவன் நல்ல, அதாவது அவன் வாடி கிடப்பான். ஐயோ எனக்காகவே அவன் ஜீவாத்மா கிடைக்கலேன்ட்டு அவன் வாடி இருப்பான். அப்படியே இந்த மாதிரி கிடைச்ச உடனே அவனுடைய தண்ணி தெளித்த செடி மாதிரி அப்படியே படித்து ஆயிடுவானா. அதான் திருமங்கையாழ்வார் சொல்கிறாரு, தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலே அப்படிங்கிறாரு. அதாவது திருமங்கையாழ்வாருடைய தலையில் கால் வைக்கிற வரைக்கும் அவன் கால் எம்பெருமானுடைய திருவடிகள் சருகு மாதிரி இருந்துச்சான், காஞ்சி போய். திருமங்கையாழ்வாருடைய தலைமையில வச்சு தளிர்புறையும் திருவடி அப்படியே பச்சை பசையில தளிர் மாதிரி ஆயிடுச்சான். அப்படிப்பட்ட அன்பு தான் எம்பெருமான் இந்த பக்தன் மேலே வச்சிருக்கிறது. அதாவது இந்த சரம தசையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவில் அவன் வச்சிருக்க அன்பு. இவன் கிடைச்சாதான் அவனுக்கு சந்தோஷம், இவனே அவனுக்கு அன்னம், அவன் அனுபவிக்கக்கூடியது இவனை தான். அந்த நிலைக்கு இவன் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அவனுடைய அருள் வேணும். இந்த பல நிலைகளை கடந்து அவன் அந்த நிலைக்கு வந்து விடுகிறான். அது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வேண்டியது ஒன்றுமே இல்லை, மற்றது எல்லாமே தன்னால் விட்டு போயிடும். இப்படிப்பட்டவனுடைய போக்திருத்துவம் இறைவனுடைய பிரீத்தியை வளர்ப்பதாகிறது. எனவே நான் இறைவனுக்கு இனியன், நான் இனியன் என்று இறைவனை உகப்பிக்கிறான், அவனை சந்தோஷப்படுத்துகிறான். இதுதான் இறைவனை உண்மையாக உகப்பிப்பது. வேறு எதுவுமே அவனுக்கு சந்தோஷமே வராது. சந்தோஷமா வராதுன்னாக்கா அவன் அவாப்த சமஸ்த காமன்னு சொல்கிறேன் இல்லை, எல்லா விருப்பங்களும் ஒன்று விடாமல் ஈடேற பெற்றவன் எம்பெருமான். அவனுக்கு என்னத்தை கொடுத்து நம்ம சந்தோஷப்பட முடியும்? பணத்தை கொடுத்தா, பொருளை கொடுத்தா இல்லை. அவனுக்கு இந்த ஞானமே வடிவான, இந்த ஆனந்தமே வடிவான, தனக்கே ஆக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் அவனுக்கு வேணும். அதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை விளைவிக்கும். இப்படி ஆனதால இவன் இறைவனை உகப்பிக்கிறான், அவன் சந்தோஷம் ஆயிடுறான் எம்பெருமான். இதனால் தானும் இறைவனை அனுபவிக்கிறான். இவன் அனுபவிக்கிறான், இல்லைன்னு இல்லவே இல்லை. எப்படி அவன் அந்த பிரதம தசை மத்தியம தசையில் இருக்கிறவங்க அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இவனும் தான். ஆனால் இவன் அனுபவிப்பது இறைவன் தன்னை அனுபவிப்பதால் ஏற்பட்ட ஆனந்தத்தை இவன் அனுபவிக்கிறான். இதனால் தானும் இறைவனை அனுபவிக்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருப்பது தான் பரமபதத்தில் உள்ள நிலை. ஸோ அங்கே போவது தான் ஒரு ஜீவாத்மாவுடைய முடிவான குறிக்கோளாகி அல்டிமேட் கோல், அங்கே போகணுங்கிறது தான் இருக்குது. அதுக்கு தான் இத்தனை பிறவை தாண்டி 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 நம்ம கடைசியில் அவனை சரணடைவது ஒன்றே வழி அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டு நம்ம இருக்கோம். ஆகையால் நமக்கு இந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம 100% நம்பி இருக்கலாம். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. இவ்வாறான தன்மைகளால் விருத்தியில் ஸ்வநிர்பந்தம் அறுக்கும் என்று அருள் செய்யப்பட்டது. இப்போ இந்த டேப்லெட் காலம் புரிஞ்சிச்சுக்கலாம். இது இன்னொரு 2-3 வாட்டி படித்தா நல்லா புரிஞ்சிடும். இன்னொரு வாட்டி வேணாலும் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அடுத்த சூத்திரம் கூட பார்க்கலாம், அது அவ்வளோ கஷ்டம் இல்லை. சூத்திரம் 26. இப்போ இது வரைக்கும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடிச்சிட்டிங்களா? இவன் யார் இவன் யார்? அடுத்தது மேலே கிரியை விருத்தி என்று குறிப்பிடப்பட்ட கர்ம கைங்கரியங்கள் இவர்களுக்கு எதற்கு தகுந்தனவாக இருக்கும் என்று விளக்கப்படுகிறது. இப்போ சொன்ன அவங்களுக்கு கிரியைன்னு சொன்னோம். யார்? அந்த சாஸ்திரிகளுக்கு கிரியை. அவங்க கர்மஞான யோகங்களை அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தை செய்து அவர் இறைவனை அடைய நினைப்பான்னு பார்த்தோம். இவங்களுக்கு விருத்தி கைங்கரியம் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது என்று குறிப்பிடப்பட்ட கர்ம கைங்கரியங்கள், கிரேன்னு சொல்லப்பட்டது கர்மம், விருத்தின்னு சொல்லப்பட்டது கைங்கரியம். இவர்களுக்கு எதற்கு தகுந்தனவாக இருக்கும் என்பது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. கர்ம கைங்கரியங்கள் சத்யாசத்ய நித்யாநித்ய வர்ண தாசிய அனுகுணங்கள் அப்படின்னு சொல்றாரு நாயனார். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கர்மம் அசத்திய அனித்ய வர்ணத்திற்கு அனுகுணம், அப்படி கேட்டகரைஸ் பண்ணி விட்டார். இந்த கர்மம் எதற்கு அனுகுணமாக இருக்கும், எதற்கு தகுந்ததாக இருக்குன்னா அசத்திய அனித்ய வர்ணத்திற்கு அனுகுணம் அப்படின்னு சொல்லிட்டார். கர்மம் அப்படின்னா மேலே கிரியை என்று சொல்லப்பட்ட கர்மம். கிரியை அப்படின்னு நம்ம சொன்னது என்னன்னா கர்மம் செயல்பாடு.
கர்மம்னா செயல்பாடு. அது என்னத்தை கொடுக்கும்னா அசத்திய அனித்திய வர்ண அனுகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்மம் ஜாதியை சார்ந்தது. இது நம்ம ரொம்ப நல்ல மனசில் வாங்கிக்கணும். இப்போ என்னென்னா ஜாதியால் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறது இங்கே அப்படியே அடிபட்டு போயிடும். ஜாதியால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. இந்த கர்மம் ஜாதியை சார்ந்தது, ஜாதி உடலை சார்ந்தது. இந்த பாயிண்ட் நல்லா வாங்கிக்கோங்க. ஜாதி ஜாதி ஜாதின்னு இந்த உடலுக்கு தான் ஜாதி. அந்த உள்ளே இருக்க ஆத்மாவுக்கு ஜாதி கிடையவே கிடையாது. இந்த ஜாதி பிராமணன், இந்த ஜாதி, இந்த ஆத்மா பிராமணன், இந்த ஆத்மா க்ஷத்திரியன்னு சொல்லவா முடியும்? இல்லை. அந்த ஜாதிங்கிறது முழுக்க 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 உடலை சார்ந்தது. இந்த கர்மம், அந்த கிரியை, அந்த செயல்பாடு ஜாதியை சார்ந்தது இல்லையா? பிராமணர்களுக்கு சில கர்மம், க்ஷத்திரியர்களுக்கு, வைசியர்களுக்கு, சூத்திரர்களுக்கு கர்மம் இருக்குது. அந்த உடலை சார்ந்தது, அது ஆத்மாவை சார்ந்தது அல்ல. இந்த கர்மம் ஜாதியை சார்ந்தது, ஜாதி உடலை சார்ந்தது. இந்த உடலின் தன்மைகள் என்ன? உடலின் தன்மைகள் ஆன்மாவை போல ஒருபடிப்பட்ட தன்மை அற்றது. ஆத்மாவுக்கு தன்மை அதே தான். ஞானம், ஆனந்தம், சேஷத்துவம், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு 10-11 குணங்கள் இருக்குது. அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதுக்கு குணம் அதுதான். உங்களுக்குள்ளே இருந்தாலும், எனக்குள்ளே இருந்தாலும், ஒரு எறும்புக்குள்ளே இருந்தாலும், யானைக்குள்ளே இருந்தாலும், செடிக்குள்ளே இருந்தாலும், எது உள்ளே இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு அவைதான் குணங்கள். வேறு குணங்கள் கிடையவே கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு இந்த உடம்பால் எத்தனை குணங்கள், எத்தனை வகைகள், தன்மைகள் இருக்குது. ஆகையாலே ஆத்மாவை போல ஒருபடி பட்டது அன்று. உடல் ஆத்மாவை போல ஒருபடி பட்டது அன்று. 2 உடம்பு ஒரே மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஆன்மாவை போல ஒருபடிப்பட்ட தன்மை அற்றது. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளே இருக்க ஆத்மாவை எடுத்துகிட்ட குணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வேறுபாடு இருக்கவே இருக்காது. இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் தான் நமக்கு குணங்களும் மற்றவையும் வேறுபடுகின்றன. அப்புறம் இந்த உடம்பு ஒரு காரணத்தை பற்றி வந்தது. நம்ம கர்மத்தால் நமக்கு கிடைச்சிது. நம்ம பண்ண புண்ணிய பாவங்களால் இந்த உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு காரணத்தை பற்றி வந்தது. ஆத்மா நித்தியமானது, அனாதி. அது எப்போ வந்ததுன்னே தெரியாது. ஆத்மா நித்தியமானது. ஆனால் இந்த உடம்பு ஒரு காரணத்தை பற்றி வந்தது. சில நாள்களுக்கே இருப்பது இல்லையா? வேத நூல் பிராயம் 100 வருஷம் இருந்தால் அது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்குள்ளே தான் இருக்கும். சில நாள்களுக்கே இருப்பது, அழிந்து போகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடல் எந்த உடலாக இருந்தாலும் அது அழிந்து போகுது. ஆகையாலே என்னென்னா, எனவே அழியக்கூட உடலோடு தொடர்பு கொண்ட சாதியால் ஜாதிக்கப்படும் கர்மம் அசத்தியமானது, அனித்தியமானது. புரியுதுங்களா? இப்போ இந்த கர்மம், இந்த கிரியைன்னு சொன்னாலே இந்த சாஸ்திரிகள் பண்ணுறது இதெல்லாம் ஜாதியை சார்ந்தது, ஜாதி உடலை சார்ந்தது. உடல் ஆத்மாவை போல ஒருபடி பட்டதென்று அழியக்கூடியது, குறுகிய கால வரம்புக்கு உட்பட்டது. ஆகையால் இதால் சாதிக்கப்படக்கூடிய அந்த கிரியை அசத்தியமானது, அனித்தியமானது. புரியுதுங்களா? கிரியை ஏன் அசத்தியமானது, ஏன் அனித்தியமானது? அசத்தியம்னா நிலை இல்லாதது, நிலைத்து இருக்கக்கூடியதல்ல. அனித்தியமானதுன்னா இருக்காது, அதுவும் அழிஞ்சு போயிடும். அதனால் ஏன் அப்படின்னா இது உடலை சார்ந்தது. உடலை சார்ந்தது ஜாதி, அதை சார்ந்துதான், அதனால தான் இந்த கிரியைகள் செய்யப்படுகிறது. ஆகையாலே இந்த அழியக்கூடிய உடல், அதுக்கான ஜாதி, அதையால் செய்யப்படும் கிரியைகள் நித்தியமானது அல்ல, நிலைத்து நிற்பவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கைங்கரியம் சத்திய நித்திய தாசியத்திற்கு அனுகுணம். அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது என்னென்னா கைங்கரியம். இந்த கைங்கரியம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? என்ன கைங்கரியம்? எம்பெருமானோட முகப்புக்கே அவனுக்கு இனியவனாக நான் இருக்க வேண்டும் என்று பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் அது சத்தியம், அது நித்தியம், தாசியத்திற்கு அனுகுணம். தாசியம், நான் அவனுக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிற அந்த தாசியத்திற்கு அனுகுணமானது, அதோடு சேர்ந்தது கைங்கரியம். மேலே விருத்தி என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட செய்கை. இங்கே என்ன சொன்னாங்க? கிரியை என்னும் சொல்லால் கர்மத்தை சொன்னாங்க. இங்கே விருத்தி என்னும் சொல்லால் கைங்கரியத்தை சொல்கிறாங்க. ஸோ கிரியைனாலும் கர்மம்னாலும் செயல்பாடுனாலும் ஒன்று. இங்கே விருத்தினாலும் கைங்கரியானாலும் தாசியம் அப்படின்னாலும் ஒன்று. கைங்கரியம் மேலே விருத்தி என்ற சொல்லால் சொல்லப்பட்ட செய்கை, அந்த செயல்பாடு சத்திய நித்திய தாசியத்தின் அனுகுணம். அது அசத்தியம் அனித்தியம்னு பார்த்தோம். இங்கே சத்தியம் நித்தியம் தாசியத்தின் அனுகுணம். அது ஜாதியின் அனுகுணம், இது தாசியத்தின் அனுகுணம். ஜாதி எதோட தொடர்பு கொண்டது? உடலோட.
தாசியம் எதோடு தொடர்பு கொண்டது? ஆத்மாவோட, இல்லையா? உடல் அழியக்கூடியது, ஆகையால் ஜாதி அழியக்கூடியது. ஆத்மாவோடு தொடர்பு கொண்டது தாசியம், ஆத்மா அழிவில்லாது, தாசியம் அழிவில்லாதது. சத்திய நித்திய தாசியத்தின் அனுகுணம். இந்த கைங்கரியம் ஆத்மாவின் தாசியத்தால் ஏற்படுவது. இந்த ஆத்மா அவனுக்கு தாசியம் இருக்கு இல்லைங்களா, அதனால் ஏற்படுவது. ஆத்மாவின் அந்த தாசியத்தால குணங்கள் என்னன்னா, திருமாலே நானும் உனக்கு பழ அடியேன். இது பெரியாழ்வார் சொல்லுது. நான் பழ அடியேன். நான் இப்போ இந்த ஜென்மத்தை போன ஜென்மத்தை நான் உனக்கு தாசன் அல்ல. எப்போ இந்த இது சிருஷ்டி துவங்குச்சோ, எப்போ நீ எனக்கு கை கால்களை கொடுத்து என்னை ஒரு உருவமாக ஆக்கினாயோ, அப்பத்திலேருந்து நான் அப்படின்னா இந்த ஆத்மா உனக்கு அடிமை. நான் உனக்கு பழவடியேன், ஓல்டு சர்வெண்ட். இப்போ நேற்று முந்தானே தானவ இல்லை, நான் உனக்கு பழவடியேன். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? பெரியாழ்வார் திருப்பல்லாண்டல். இதுவே ஆத்மாவின் உருவம், தாசியம்தான். அதாவது எப்படி மல்லிகை மலரை அதன் மனத்தை வைத்து நிர்ணயம் செய்கிறோமோ, வைரத்தை அதன் ஒளியை கொண்டு நிர்ணயம் செய்கிறோமோ, அதே போல் இது ஆத்மா அப்படின்னு சொல்லணும். இதுக்கு தாசியம் இருக்கணும். ஞானமும் ஆனந்தம் மட்டும் இருந்தால் போராது, தாசியம் இருந்தால் தான் அதோட ஸ்வரூப நிரூபக குணம். ஆத்மா இதுதான் அப்படின்னு அதோடைய பண்பை, அதோடைய வடிவத்தை, அதோடைய உருவத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது தாசியம். ஆகையில் அது எப்போவுமே அதுக்கு இருக்கும், இல்லைங்களா? இப்போ ஜாதி பார்த்தீங்கன்னா பர்த்துக்கு பர்த்து மாறலாம். இந்த பர்த்தில் நான் பிராமணனாக இருக்கலாம், அடுத்த பர்த்தில் நான் வைசியனாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இது எந்த உடம்புல போனாலும் இந்த தாசியமானது மாறவே மாறாது ஜீவனுக்கு. திருமாலே நானும் உனக்கு பழடியே என்கிறபடியே இதுவே ஆத்மாவின் உருவம். அது ஸ்வஸ்வரூபமே தாசியம் தான். ஒரே தன்மை பெற்றது. எந்த ஜீவாத்மாவை எடுத்தீங்கன்னாலும் அது ஒரே யூனிஃபார்மாக தான் இருக்கும், அதில் வேறுபாடு கிடையாது. இது உயிர் உள்ளவரை தொடர்ந்து செல்வது. உடல் அழியக்கூடியது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அது உடல்களுக்கு மாறி 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 போயிட்டு அது உயிர் கொடுத்து இருக்குமே தவிர அதற்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. எனவே அழிவில்லதான தாசியமே வடிவான ஆத்மாவின் தொடர்பு கொண்ட கைங்கரியம் சத்தியமானது, நித்தியமானது. புரியுதுங்களா? இது இந்த கைங்கரியம் இல்லை விருத்தி இல்லை தாசியம் சொல்றது பர்மனண்ட், நித்தியமானது, அழிவில்லாதது. ஆனால் அந்த கைங்கரியம் அப்படின்னு இது சொல்கிறோம் இல்லையா, கர்மம் அப்படின்னு சொல்கிறது அது அழியக்கூடிய உடலோடு தொடர்பு இருப்பதால் அது நித்தியமானது அல்ல. இது நித்தியமானது, அது நித்தியமானது. ஆகையால் தேகத்தோடு தொடர்பு கொண்ட ஜாதியை சார்ந்த கர்மம் அசத்தியமானது, அனித்தியமானது. தாசியமே வடிவான ஆத்மாவோடு தொடர்புண்ட கைங்கரியம் அல்லது விருத்தி நித்தியமானது, சத்தியமானது. ஸோ இது நம்ம எதில் ஊன்றி இருக்கணுங்கிறத நமக்கு நல்லது. ஸோ எதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்? ஆத்மாவுக்கு தான். ஏன்னா அதுதான் நித்தியமானது. ஸோ அதோட ஸ்வரூபத்தான தாசியத்திலேயே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கைங்கரிய விருத்தி நமக்கு கிடைச்சிடும். எம்பெருமானுடைய முக உகப்புக்காகவே அதை நம்ம பண்ணிகிட்டே போவோம். அதை விட்டுட்டு இது பெருசாக தோணாது நமக்கு. ஆத்மா தாசியம் அதுக்காக அதால் நாம் செய்யப்படும் கைங்கரியம் நித்தியமானது, அழிவில்லாததுங்கிறது அவ்வளோ சுலபப்படாது. ஏன்னா அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த உடல் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, ஜாதி கண்ணுக்கு தெரியுது, அது புரிந்து கொள்ள முடியுது, செயல்பாடு எல்லாம் இருக்கிறதுனால இது பெருசாக தெரியும், இது சின்னதாக தெரியும். அதை நம்ம மாற்றிக்கிட்டு இந்த தாசியமே வடிவான ஆத்மா அந்த இதிலேயே ஊறி அதிலே அந்த ஸ்வரூபத்திலே நிலை நின்று அதுக்கான இந்த கைங்கரியத்தையே செய்துட்டு வரும்போது இது வளரும், அது தேயும், அது மறையும். அந்த உடலால் செய்யப்படுகிற அந்த கர்மங்கள், அந்த ஜாதி பேதம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறோம். ஆகையால் இவ்வளோ தூரம் இதை பிரித்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. தேகத்தால் வருவது என்னெல்லாம், ஆத்மாவால் வருவது என்னெல்லாம். ஏன்னா ஆத்மா தான் நித்தியன், அவனுக்கு வயசே கிடையாது. அவன் எவ்வளோ ஓல்டானவன் நமக்கு தெரியவே தெரியும், அனாதியானவன். அவன் தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கான். அவன் நம்ம கவனிக்காமல் இந்த உடம்பே கவனிச்சிட்டு இருந்தாக்கா நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. உடம்பை கவனிக்கக்கூடாதுன்னா பட்னி போட்டு அப்படிலாம் இருக்கணும்ட்டு இல்லை, மதிப்பு அதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்து அதுக்கு கம்மியாக மதிப்பு கொடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சூத்திரம் கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? இன்னொரு சூத்திரம் இல்லை நிறுத்திட்டு பார்க்கலாமா? இன்னொன்று பார்த்தலாம். சூத்திரம் 27. இது அதுவும் அதுவே சார்ந்ததே தான். கர்மத்தையும் கைங்கரியத்தையும் செய்ய தூண்டுபவை யாவை என்பது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. இப்போ நம்ம கர்மம் என்ன, கைங்கரியம் என்னன்னு பார்த்துட்டோம். கர்மம் உடலை சார்ந்தது, கைங்கரியம் ஆத்மாவை சார்ந்ததுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு தூண்டுதல், ஒரு இந்த பிரவருத்தி செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அது என்னன்னு சொல்கிறாங்க.
அது என்ன இவற்றுக்கு விதி ராகங்கள் பிரேரேரங்கள், இவற்றுக்கு விதி ராகங்கள் பிரேரேரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கர்மத்துக்கு பிரேரேகம் விதி, கர்மத்துக்கு பிரேரேரகம் விதி. பிரேரேரகம்னா தூண்டி விடுவது, அதுக்கு மூட்டுவது, அதுக்குள்ளே மூட்டுவது, அதற்கு காரணமாக இருப்பது விதி அப்படின்னாங்க. கர்மத்துக்கு பிரேரேரகம் விதி அப்படின்னாங்க. என்னன்னா பிரேரேரகம்னா செய்ய தூண்டுவது, அதுதான் ஒன்று அதில் மூட்டும், செய்ய தூண்டுவது. விதி சாஸ்திரத்தில் காணப்படும் கட்டளைகள், சாஸ்திரத்தில் இருக்க கட்டளைகள் தான் இவனை இதில் தூண்டும், இதில் கர்மத்தை செய்வதற்கு தூண்டும். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா வேள்வியை செய்ய கடவன் யஜுர்வேதம், அவியை இடக்கடவன் கர்ம மீமாம்சை. இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு வேதத்துடைய பூர்வ பாகம் இல்லையா? வேதத்துடைய பூர்வ பாகத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கர்மமே சொல்லி கொடுக்கும். இதை பண்ணி இது கிடைக்கும், இது பண்ணி இது கிடைக்கும், இது பண்ணி இது கிடைக்கும்ட்டு கர்ம மீமாம்சை கம்ப்ளீட்டாக. இது நம்ம இதற்கு உத்தர மீமாம்சையில் கம்ப்ளீட்டாக இதை விட்டுட்டு எப்படி எம்பெருமானை அடைய வேணும் அப்படின்னு சொல்வது இந்த பக்கம் ஞான மீமாம்சை அல்லது உத்தர மீமாம்சை அப்படின்னு இந்த பக்கம் வருது. பூர்வ பாகம் பூரா அவங்களுக்கு கர்மத்தை செய்ய தூண்டுவது. அந்த கட்டளை தான் இங்கே இவனை கர்மத்திலே மூட்டுவதற்கு விதியாக அமைகிறது. அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறாங்க. என்னென்னா வேள்வியை செய்ய கடவன் அப்படின்னு யஜுர்வேதம் சொல்கிறது, இன்னொன்று அவியை இடக்கடவன். ஸோ இதெல்லாம் கட்டளை, ஆர்டர், ஆணை. ஆகையால் இப்போ இந்த கட்டளை கர்மத்தையோ இது பண்ணாதான் எனக்கு எம்பெருமானை அடைவேன், இல்லாட்டி முடியாதே, நான் என்ன ஆகேன்னு அந்த பயத்தால் அவன் இதை செய்து கொண்டே இருப்பான். ஆகையால் அவன் கர்மத்தில் இந்த செயல்பாட்டிலே அவன் இருப்பான். ஆகையாலே பிரேரகம் செய்ய தூண்டுவது விதி, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகள். அதுக்கு 2 உதாரணம் என்ன சொல்கிறாங்க. வேள்வியை செய்ய கடவன் யஜுர்வேதம், அவியை இடக்கடவன் அது கர்ம மீமாம்சை. ஆக கர்மத்தை செய்ய தூண்டுவன சாஸ்திரங்களில் உள்ள கட்டளைகள். இவங்க தான் சாஸ்திரிகள், புரியுதுங்களா? அவங்களுக்கு தேர் கன்வின்ஸ்ட் இது பண்ணாதான் முடியும், பண்ணாதான் பகவானை அடைய முடியும் அப்படின்ட்டு இதெல்லாம் ஸ்ரத்தையாக பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஆச்சுங்களா? அதுதான் இவ்வளவே தான் இருக்குது. அந்த வடமொழி பிரமாணங்கள் பின்னால் இருக்குது. யஜேத என்பது யஜுர்வேதம், யஜேத அப்படிங்கிறதான் வேள்வியை செய்ய கடவன். இன்னொன்று ஜூஹூயாத் என்பது கர்ம மீமாம்சை, அதாவது அவியை இடக்கடவன். இதுதான் அந்த கர்மத்தில் பிரவர்த்திக்கிற அவன் ஏன் இப்படி பண்ணுறாங்கிறதுக்கு இதுதான் காரணம். அவன் அந்த வேதம் இட்டிருக்கும் கட்டளைகளை மதித்து நடக்கிறான், சாஸ்திரங்கள் இருக்கும் கட்டளைகளை மதித்து அவன் இந்த செயல்பாட்டில் இறங்குகிறான். அப்போ இவனுக்கு இந்த கைங்கரியத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தோண்டி விடுதுன்னா, கைங்கரியத்துக்கு பிரேரகம் ராகம், இஷ்டம், நான் செய்யணும், நான் பகவானுக்கு செய்யணுங்கிற அந்த ராகம் தான் அதுக்கு காரணம். பிரேரகம் தூண்டுவது, செய்ய தூண்டுவது ராகம், விருப்பம், இச்சை. இதெல்லாம் விட்டுடும். எனக்கு யாகம் வேணாம், ஒன்று வேணும், இதெல்லாம் செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அது அனித்தியமான பலன் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு யாகம் செய்தால் அதோட பலன் கொஞ்சம் தான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், பகவானுடைய முகமலர்த்தி தான் எனக்கு இச்சை, நான் அதற்காக செய்ய அந்த விருப்பம் மட்டும்தான் இங்கே வேணும். இதுக்கு நீங்கள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டாம், அதை பைஹார்ட் பண்ண வேண்டாம், அதை கற்றுக்க வேண்டாம். இது யாகெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். யாக கொண்ட இவ்வளோ அளவு இருக்கணும்னு அவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இத்தனை பேர் உட்காரணும், இவன் தான் பிரம்மா உட்காரணும், இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கும். அந்த 4 வேதங்களுக்கு 4 பேர் இருப்பாங்க, அவங்க உட்காரணும். கர்த்தா ஒருத்தர் இருக்கணும், அவன் என்ன பண்ணணும், என்ன விரதம் இருக்கணும், என்ன அனுஷ்டானம் பண்ணணும், பண்ணும்போது சொரிஞ்சிக்கக்கூடாது, சொரிஞ்சிட்டா ஒரு வாட்டி குடிச்சிட்டு வரணும், ரொம்ப இருக்குது. பண்ணினாலும் கொஞ்சம்தான் பலன். ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, ஒரு எலியை பிடிக்க மலையை குடைகிறீர்களே அப்படின்னு, எலியை பிடிக்க மலையை கிண்டி எடுக்கிறீர்களே அப்படின்னு சொல்லுவார் ராமானுஜர். சின்ன பலனுக்காக ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? அவன் ஒரு வாட்டி உன்னை பார்த்து சிரிச்சா அது எவ்வளோ பெரிய பலன், அதுக்காக நீ ஒன்றுமே செய்ய வேண்டாமே, நான் உன்னுடையவன்னு சொல்ல வேண்டியது மட்டும்தானே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆகையாலே இங்கே ராகம் அப்படிங்கிறது விருப்பம், இச்சை, இது 2 மட்டும் இருந்தால் போதும். பகவானை அனுபவிப்பதால் உண்டாகும் பிரீத்தி, அந்த டேஸ்ட் ஒரு வாட்டி தெரிஞ்சிச்சுன்னா மற்றதில் மனசு போகவே போகாது, கண்டிப்பாக போகாது. பகவானை அனுபவித்தலால் உண்டாகும் பிரீத்தி, இது உகந்து பணி செய்து. இப்போ ஆழ்வார்கள் தான் இதை நமக்கு காட்டி கொடுப்பாங்க. இந்த சாஸ்திரங்கள் வேதம் பெருசாக நமக்கு காட்டி கொடுக்காது.
அந்த பகவானுடைய ருசி, அவன்கிட்ட ஈடுபாடு, அவன்கிட்ட கைங்கரியம், அவனுடைய முக உல்லாசத்தை எப்படி பார்க்குதுன்னா ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பின்பற்றினால்தான் நமக்கு முடியும். பகவானை அனுபவிப்பதனால் உண்டாகும் பிரீத்தி இது. உகந்து பணி செய்து, நான் சந்தோஷமாக செய்கிறேன், யாரும் உனக்கு கட்டளை இடுறதே இல்லை, அது பண்ணு இது பண்ணு சொல்ல, உன்னுடைய உகப்பு, நீ சந்தோஷப்பட்டு நான் இது செய்கிறேன், நான் செய்தால் அவன் சிரிப்பான், அவன் முகத்தில் உல்லாசம் வரும் அப்படின்ட்டு நீ உகந்து செய்து ஆச்சா. உகந்து பணி செய்து அப்படின்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் சொல்கிறார் 10:8-10. கைங்கரியத்தை செய்ய தூண்டுவது பகவானிடத்தில் அடிமையாக இருந்து எல்லா வேலைகளும் செய்வதற்கான ஆவல். அது இருந்தால் போதும். நான் வந்து அடிமை, அவனுடைய அடிமை, அவனுடைய முக உல்லாசத்திற்காக நான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த இச்சை மட்டுமே அமையும் இது கைங்கரியம் செய்வது. ஆனால் கர்மத்தில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு வேதம் சாஸ்திரம் எல்லாம் தெரியணும், செயல்பாடு, அந்த யாகத்தை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலும் குறைந்த பலன். அதுக்காக திருப்பி 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 அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் கைங்கரியத்தில் வந்து ஆசை, நான் செய்ய வேண்டும் என்கிற அந்த இச்சையும் அந்த பாவனையும் அந்த பிரீத்தியும் மட்டுமே போதும் அப்படின்னு இங்கே பிரித்து காட்டியிருக்காங்க. இதோட நிறுத்தம் 28-29 இருக்கு.